வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆடி 18ஆம் பெருக்கு நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை தலைப்பு, அருமையான தலைப்பு. நான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறனால நிறைய எல்லாம் வெளியே போயிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, பரவாயில்லை. நம்ம மகரிஷிவன் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்தாலும் அவருக்கு நடத்துறது எங்களுக்கு எனக்கு ஒரு அனுபவம் ஆயிருக்குங்க. அதில் நம்ம குன்னத்தூர் மன்ற சார்பாக வெள்ளரவழிங்கிற கிராமத்தில் போய் பயிற்சி போட்டாங்க, அறிமுக பயிற்சி. அதுக்கு 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் 2 நாள் காய்ச்சல்ன்ட்டு அவரும் வரலைங்க. ஒருத்தருக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கிருந்து அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் போய் ஒரு 15 நாள் பயிற்சி கொடுத்தேன். ராஜாயா நானும் கூட யோசிச்சேங்க, ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி போகணுமா அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஒருத்தர் இன்னைக்கு விஷன் முடிச்சு இன்னைக்கு துணை பேராசிரியர் பண்ணிட்டார். அவர் உடற்பயிற்சி நடத்திட்டு இருக்கிறார் ஒருத்தர். அதனால ஐயாவுக்கு பார்த்தீங்க கூட ஊட்டியில கூட ஒருத்தருக்கு போய் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம அதையும் நம்ம பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம அதையே நினைச்சுக்க வேண்டியதில்லை. அதனால இந்த தலைப்பு அருமையான தலைப்புங்க. அவர் கேட்டதையுமே இதைய அருமையான தலைப்பு, உறவும் துறவும் அப்படிங்கிறது. நீங்கள் ஏற்கனவே குன்னத்தூருக்கும் ஊத்துக்குழிக்கும் நிறைய உறவு இருக்குதுங்க. அது நான் வந்ததுலேருந்தே சொன்னாங்க நம்ம மன்றத்தில். ஊத்துக்குழிக்கு நம்மளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குதுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வளர்ந்து வர்ற ஒரு ஆசிரியர் அப்படிங்கல வளர்ந்து வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அந்த விதத்தில் நாங்கள் உடற்பயிற்சி சாமண்டிவர விஷன் படிக்கையிலே எடுத்து அனுபவம் ஆயிடுது, தவம் எடுத்து அனுபவம் ஆயிடுது. அறிமுக பயிற்சிக்கான அந்த ஒரு அரை மணி நேரம் வாழ்த்து பயணம், அந்த மாதிரியான அறுவணை சீரமைப்புகள், அந்த மாதிரியான வகுப்புகள் எடுத்து பழக்கமாயிடுது. இந்த மாதிரி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சத்சங்கம் பேசுறதுன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னாவே நிறையா நீங்கள் அதில் அனுபவம் எடுத்து அதை படித்தா தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் 1 மணி நேரம் பேசுகிறதுங்கெல்லாம் சாதாரண விஷயங்கள். அப்படிங்கல அந்த சத்சங்கத்துக்கான வாய்ப்பு எனக்கு முதல்ல கொடுத்தது இந்த ஊத்துக்குழி அறிவுத்திருக்கோயில். மிகப்பெரிய நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் எத்தனை வகுப்பு எடுக்கும்போதும் அந்த முதல் விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. ஐயாலாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த விதத்தில் அந்த முதல் சத்சங்கம். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருந்தரையில் ஒரு மாதத்துக்கு 2 வகுப்பு போட்டுடுறாங்க. நம்ம பெருமாநல்லூரில் ஸ்கூலில் எல்லாமே நிறைய சத்சங்கம் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம நடத்தியாச்சு. கொஞ்சம் அனுபவம் ஆயிடும். ஆனால் அந்த முதல் எடுத்த அந்த பெருமை உங்கள் ஊத்துக்குழி மன்றத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு வாழ்க வளமுடன். உறவும் துறவும் அப்படிங்கிறது இது ஐயாவே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. பரவாயில்ல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, உறவும் துறவும்ட்டுங்க. இதில் நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறன்னா பல ஆங்கிள்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது பல விஷயங்களை இந்த உறவும் துறவும் சொல்லணும். இது ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. நான் அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா அது விளக்கம் சொல்லித்தரேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, உறவும் துறவும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 2 தான் மனித வாழ்க்கையில். நிறைய 2 இருக்கு, இன்பம் துன்பம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் சொல்லாங்க, மேடு பள்ளம், இந்த மாதிரி நிறைய சிவன் சக்தி, கணவன் மனைவி, இந்த மாதிரி அப்பா அம்மா, அந்த மாதிரி எல்லாமே 2 இருக்குது. அந்த விதத்தில் இந்த உறவும் துறவும் அப்படிங்கிறது ஒரு 2 விதமான மனித வாழ்க்கையில கலந்துருக்குது. இது நீங்கள் ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுங்க. நம்ம இதை பற்றி நம்ம அனுபவம் வரும்போது தான் அதை பற்றி தெரியுது. இது ரொம்ப மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், இந்த உறவும் துறவும் அப்படிங்கிறது. இந்த தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான எழுத்துக்கள். நம்ம தமிழ் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நீங்கள் அந்த துறவுலேயே உறவு இருக்குதுங்க. அந்த தூ எழுத்து முதல் வருது பார்த்தீங்களா? அந்த தூ எடுத்தீங்கன்னா, அந்த தூ மட்டும் நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னா இத்து ப்ளஸ் தூ வரும், அந்த ஊ வரும். அந்த உறவுங்க அதுலேயே வந்துடுது. அப்போ அந்த துறவுலேயே உறவு இருக்குது. அந்த எழுத்துக்களுக்கு அவ்வளவு, தமிழ் எழுத்துக்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நிறைய நம்ம இதில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உறவுகளுக்குள்ளேயே பார்க்கலாம். உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த உறவும் துறவும் நம்ம எப்படி நம்ம கையாளணுங்கிறது தெரிஞ்சுட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு நல்ல அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ளே நம்ம உறவுகள் இருக்குது இல்லைங்களா? மனித உறவுகளுக்குள்ளே நம்ம உறவுகளில் இருக்குதுங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த பொருள்கள் இருக்குது. அதுபோக ஐயா சொன்ன மாதிரி ஞானம் அடையிறதுலையும் இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இந்த ஐயா வாழ்க வளமுடன். இந்த உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ளே அந்த உறவு எப்படி இருக்கணும், துறவு எப்படி இருக்கணும், எந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அந்த துறவு இருக்கணும், இல்லைன்னா அதனால் என்ன நம்மளுக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அம்மா ஒரு பையனை பெற்றெடுத்து வளர்த்துறாங்க, நல்லபடியாக வளர்த்துறாங்க, நல்ல படிப்பு எல்லாமே வளர்த்துறாங்க, நல்ல பாசமாக வச்சுருக்கிறாங்க.
வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பருவ வயதாகுது. பருவ வயதாகி ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகிறாப்படி. அப்புறம் அவனுக்கு என்ன அடுத்து என்ன பண்ணி வைக்கணுங்க, திருமணம் பண்ணி வைக்கணும். திருமணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வரன் தேடி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த உறவும் துறவுல வருது. இந்த அம்மா மகன் மேலே பாசமாக இருக்கிறாப்படி, மகனும் அம்மா மேலே பாசமாக இருக்கிறாப்படி. இப்போ மனைவின்ட்டு ஒருத்தர் வர்றாங்க. மனைவி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு பையனை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. கொடுக்குற வேலைக்கு போகிற அந்த மாத வருமானம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அம்மா கிட்டவே கொடுத்துட்டு இருக்கையில மனைவிக்கு உண்டான உரிமைகள் அங்கே கொஞ்சம் இதாகுது. தடங்கள் ஆகும்போது பிரச்சனை ஆரம்பமாகுதுங்க. மனைவி எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க, அவங்க ஒரு 2-3 மாதம் பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, பிரிஞ்சு வந்துடுறாங்க. அப்போது இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா அந்த பையன் மேலே அவங்க அம்மா வந்து துறவு இல்லாமல் உறவு மட்டுமே வச்சுக்கிறாங்க. அதுதான் அந்த பற்று அதிகமாக கடும் பற்று அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அவர் மகரிஷி கொடுத்த விளக்கங்கள்லேயே மிக அருமையான இந்த வார்த்தைகளும் ஒரு வார்த்தை மாறாமல் கரெக்டாக கொடுத்துருப்பாரு. அதுவும் பற்று இல்லாமல் கடும் பற்று, பற்று இருக்கணும், கடும் பற்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகளும் அவ்வளோ தெளிவாக போட்டிருப்பார். இப்போ அந்த அம்மா வந்து இந்த பையன் மேலே அந்த கடும் பற்றை வச்சுட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டேன்னு. விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தனி குடும்பமாகவோ இல்லை தனி ஒரு வீட்டிலேயே ஒரு தனி ஒரு போர்ஷன் ஒதுக்கி அவங்க வாழ்ந்திருந்தா அந்த வேணுங்கிற போது இவங்க போய் பார்த்துக்கலாம், இல்லை வந்துக்கலாம். அது உறவும் துறவும் அதில் மாறி மாறி வந்துடும். விட்டு கொடுக்க முடியாதனால அந்த துறவு இல்லை அந்த இடத்துல. அப்படிங்கிற ஒரு குடும்பமே ஒரு துன்பப்படுற நிலைமைக்கு ஆளாயிடும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு அது வரைக்கும் கல்யாணம் ஆக வரைக்கும் உறவு, அதுக்கு மேலே அந்த துறவு அந்த அம்மானால துறவு கொடுக்க முடியும். அப்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பமாகும். அந்த துறவுனால எவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. அதனால நீங்கள் கணவன் மனைவி வாழ்ந்தாங்கன்னா நீங்கள் வேணும் போது பார்க்கறது உறவு, வரும்போது அந்த துறவு. மகன் வந்து அம்மாவை பார்த்துக்கலாம், அம்மா வந்து மகனை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த துறவு வேணுங்கிற நேரத்தில் உறவும் இருக்கணும், துறவும் இருக்கணும். அதுதான் உறவுகளுக்குள்ள நீங்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டியது. ஐயா சொன்ன மாதிரி தான் மகரிஷியெல்லாம் நிறையா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, நல்லா அற்புதம். அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலையே துறவு அப்படி, உண்மையான அந்த தெளிவு தான் துறவு அப்படிங்கிறது. அது தெரிஞ்சுக்காதனால தான் நிறையா குழப்பங்கள் வருது. இதே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் உறவுகளுக்குள்ள சொல்லணும்னா, இப்போ மகனுக்கு வந்துட்டு நீ பொண்ணை பார்ப்பங்க. அப்பா வந்து ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருக்கிறாரு. பொண்ணு நல்லா செல்லமாக வீட்டில் வளர்க்குறாங்க அப்பா அம்மா. அது அதே மாதிரி நல்லா படிக்க வச்சு நல்லா செல்லமாக அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறாங்க. துணிமணியிலேருந்து உணவு வகையிலேருந்து எல்லாம் செல்லமாக வளர்க்குறாங்க. அந்த பொண்ணும் பெரிய பொண்ணாகுது. பெரிய பொண்ணாகும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வரன் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த உறவு ஆரம்பிக்குதுங்க. நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவுகள், நம்ம அந்த எல்லா உறவுகளும் அப்படியே அது ஆரம்பமாகி அந்த உறவு அந்த திருமணம் வரைக்கும் வருதுங்க. அப்போ வீட்டில் பொண்ணு இருக்கிறாங்க, எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பாசமாக வளர்த்திருக்கிறாங்களா, ஒரு வெறுமை வருது அந்த இடத்துல. அந்த பொண்ணு இல்லையே அப்படிங்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட அவங்க என்னன்னா ஒரு உயிரற்ற ஒரு மனநிலையிலேயே இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பற்று அது மாதிரி விட்டுடுறாங்க. இப்போ பிள்ளை அங்கே போய் வளர்ந்துடுறாப்படி, திரும்ப ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வர்றாப்படி அப்படின்னா இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு இந்த சூழ்நிலையிலேருந்து அங்கே போகும்போது அங்கே அந்த பொண்ணுக்கு மாற்றம் ஆயிடுது. அங்கே மாமனார் மாமியாவும் இவங்க அம்மா அப்பாவை நினைக்கிறாங்க, பக்கத்து வீட்டிலலாம் பழகுறாங்க, சூழ்நிலை மாறுது. ஆனால் இவங்களுடைய இந்த பொண்ணு பெற்றவங்களுடைய சூழ்நிலை இப்போ திருமணமான புதுசில் வந்து ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. திரும்ப ஒரு குழந்தையாகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இருக்க முடியாது. அப்புறம் அது ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, அந்த டைமுக்கு போகிறப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான மனநிலையில் இந்த பெற்றவங்க வந்து அந்த துறவை ஏற்று அதையும் ஏற்றுக்கணும். அதுலேயும் ஏற்றுக்காத விஷயங்களில் நிறையா குடும்பத்துகளில் இந்த பிரச்சனைகள் வருது. அது நம்ம பொண்ணு கட்டி கொடுத்தாச்சுன்னா அந்த துறவு இருக்கணும், அந்த பற்றும் இருக்கணும், அந்த துறவும் இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷயத்துல இருக்கு. இது உறவுகளுக்குள்ளான ஒரு ஒரு உறவும் துறவும். உறவுகளுக்குள்ள இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள்கள் மேலேயும் இந்த துறவும் உறவும் இருக்கணும். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள் இருந்து வெளியே பயன்படுத்துறது,
உலகத்தோட நம்ம ஐயா சொன்ன மாதிரி தொடர்பு கொள்றதுலையும் நம்ம அந்த இதை நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அதுலேயும் சிக்கல் தான் வரும். அதான் ஐயா என்ன பாருன்னா, நீங்கள் தலையணை வச்சு நைட்டு தூங்குறீங்க, காலையில் எழுந்திரிச்சு இந்த தலைகணி வச்சா நல்லா சுகமாக தூங்கணும். திரும்ப பகல்லையும் எடுத்துட்டு அந்த தலைகணியை நம்ம கூடவே வச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுதான் அந்த தலைகணியை நம்ம வைக்கும்போது உறவு, தலையணை வச்சு படுக்கும்போது நல்ல உறவு. அதை காலையில் எடுத்து வச்சும்போது அதை துறக்கணும். அதுதான் உறவு உறவு துறவுங்க. இன்னுமே நீங்கள் இன்னும் நிறைய சொல்லுவார். அந்த குக்கரில் வச்சு அரிசி வச்சு சாப்பாடு செய்கிறோம், அந்த அடுப்பில் வச்சிருக்கிறதுக்கு அடுப்புக்கும் குக்கருக்கும் உறவு. அது 3 விசில் 2 விசில் வந்து சாதம் வெந்தானா அடுத்து துறவு நடக்கணும். துறவு நடக்கலைன்னா சாப்பாடு தீஞ்சு போயிடும். அதுதான் அப்போ என்ன துன்பம் தான் வரும். அதுதான் அதை எடுத்து அடுப்பு விட்டு எடுத்து வைக்கணும். அப்போ அங்கே துறவு ஆரம்பமாகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவு முறையை தெரிஞ்சுக்கணும். உறவு நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே அந்த உறவும் துறவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, வண்டி பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் டிராவல் கேரளா போயிட்டு வரோம். அது வரைக்கும் அது நம்ம கூட உறவு. கொண்டு வந்து விட்டுட்டா திரும்ப அது துறவு. இதுதான் வாழ்க்கையில் எல்லா பொருள்களும். நீங்கள் அதுக்காக நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பொருள் நம்மளுக்கு அந்த பொருள் பயன்பட்ட பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அது அதிர்ஷ்டம் இருக்குதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா வீட்டில் இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அது இடத்த இது பண்ணிட்டு இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு அது இதாக தான் இருக்குது. பயன்படல இல்லைன்னா அது அந்த இடம் நம்மளுக்கு இதாக தான் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உறவும் துறவையும் நீங்கள் எந்த இடத்துல சரியான நேரத்தில் எதை சரியாக பயன்படுத்தணுங்கிற அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உறவும் துறவும். அதுதான் நீங்கள் நிறைய அனுபவப்பட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த மனம், உங்கள் மனதில் கூட அந்த உறவும் துறவும் இருக்கணும். இதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஒரு துறவியும் சொன்ன மாதிரி ஒரு துறவியும் சீடரும் வந்துங்க ஒரு காலையில் நேரம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த சீடரும் அந்த துறவியும் அப்படியே போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குறுக்க வருது. ஆறில் பாலம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்குது. ஒரு மீன் பிடிக்கிற பொண்ணு ஒன்று மீன் பிடிச்சிட்டு வந்து கூடையில் மீன் நிறைச்சிட்டாங்க. இப்போ அந்த பாலம் பழுதடைஞ்சதுனால அந்த சைடு போகணும், அது போக முடியல. யாராவது இப்போ வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பொண்ணு. இந்த துறவியும் சீடரும் பேசிட்டு வர்றாங்க. இந்த துறவி பார்த்துட்டு, சாமி என்ன இந்த மாதிரி மீன் கூடை தூக்குங்க, யார் ஒருத்தர் உதவி பண்ணாதான் நான் அந்த சைடு போக முடியும் அப்படிங்குது. அப்போது இந்த துறவி அந்த அம்மா மீன் கூடை தூக்கி இவர் தலையில் வாங்கிட்டு இந்த அம்மா கையை பிடிச்சிட்டு, சீடரு இவர் கையை பிடிச்சிட்டாரு. 3 பேர் அப்படியே ஆற்றுக்கந்தல்ல போயிடுறாங்க. போய் கொண்ட விட்டுட்டாங்க. அந்த அம்மா கூடையை தூக்கிட்டாரு. அம்மா கூடை கொண்டு போது இவங்க 2 திரும்ப அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இது காலையில் நடந்த சம்பவம். இந்த சீடருக்கு இது எப்படி இவர் மீன் கூடை எப்படி தூக்குனார்? ஏன்னா துறவிகளுக்கு அதெல்லாம் இல்லைங்களே, அதெல்லாம் திறந்து தானே போகிறாங்க. அப்போது சீடர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எப்படி இவர் இந்த அம்மா பொண்ணு கையை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டு போனார், மீன் கூடையை எப்படி தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சீடருக்கு ஒரு இதை பற்றி யோசனை பண்ணிட்டு வந்துக்கிறார். மதியம் போகிறாங்க, அந்த கிராமத்தில் போய் உணவு இருந்துறாங்க, தியானம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த சீடருக்கு இது இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்ட்டு ஒரே யோசனையாகவே இருக்குது. அப்புறம் ஒரு சாயங்கால நேரம் ஆயிடுதுன்னு கேட்டே விட்டார் சீடர். சரி கேட்டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சீடர் வந்து துறவிகிட்ட கேட்குறாரு, என்னங்க சாமி நீங்கள் இப்படி பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி வச்சீங்க, மீன் கூடையெல்லாம் தூக்கிட்டு போனீங்க, நீங்கள் என்ன துறவியாக அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு சொல்கிறாரு அவரு, நான் அதை அப்போவே மறந்துட்டேன், அந்த நடந்த நிகழ்ச்சி அந்த டைமில் அதை நான் மறந்துட்டேன். ஆனால் நீ இப்போ ஒரு நாள் பொழுது வரைக்கும் அதையவே நினச்சிட்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதுதான் நம்ம மனசுலேயே நம்ம அதைத்தான் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதையே அதோட அந்த இடத்து வரைக்கும் உறவு. அந்த நிகழ்ச்சி நடந்து முடியும் அதை திறந்துட்டு வந்துடும். திரும்ப அதையவே போட்டு உள்ள இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேற எதையும் உங்களுக்கு சிந்தனையும் பண்ண முடியாது, வேறையும் போயிடும். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். இது மாதிரி தான் நம்மளும் நிறைய இருக்கிறாங்க. நடந்த விஷயத்தை போட்டு நிறைய குழப்பிட்டு இருக்கிறோம். நம்மளுக்குள்ளேயே நிறைய அதையே குழப்பிட்டு போகிறது. ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த சிந்தனையே தான் ஓடிட்டு இருக்கும். அது நடந்து முடிஞ்சிருக்கும், அதாவது ப்ரெசன்ட்ல இல்லை அந்தந்த நேரத்தில். அதுவும் மகரிஷி அதை அளவாக சொல்லிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உறவும் துறவுங்கிறது இந்த மாதிரி
நம்ம உறவுகள்லையும் அந்த மாதிரி நம்ம அளவா இருக்கணும், அந்த மாதிரி இந்த பொருள்கள்லையும் அளவா இருக்கணும். பொருள்கள்லையும் அளவா இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் அளவா இருக்கணும். இதுதான் நம்ம இதை ஆங்கிலத்துல கூட அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படிம்பாங்க. உறவும் துறவும் அப்படிங்கிறது அது எந்தெந்த நேரத்துக்கு அது வேணுமோ அந்தந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ மனித வாழ்க்கையே அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளாம் இருக்கிறோம், நம்மளாம் ஆன்மீகம் தான் இருக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னு என்னங்க சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆன்மீகம் அப்படின்னா இது நிறைய நம்ம போட்டு இதைய குழப்பிக்கிறோம். துறவை பற்றி தான் அதுவும் வருதுங்க. ஆன்மீகம்னு என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. இல்லை அனுபவம் இருக்குதுங்க, சொல்லுங்க. ஆன்மீகம் அப்படின்னு என்ன? தன்னிலை அறிதல், இறைநிலையை உணர்தல், அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம பிறப்பே பார்த்தீங்கன்னா கடமையை செய்துவிட்டு இறைநிலை உணர்ந்து இறைநிலையோடு கலப்பது தான் நம்ம மனித பிறப்பினுடைய அந்த ஆன்மீகம் நோக்கம்ங்கிறது. அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இல்லறம் துறவரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இதில் தான் மெயினாக வருதுங்க. இப்போ இதில் நடைமுறை வாழ்க்கையில் வந்த விஷயங்களை பார்த்தோம். இது நீ பார்த்தீங்கன்னா அந்த இறைநிலையோடு இறைநிலை அடைவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இல்லறம் துறவரம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் யாருக்கிட்டமே இது கேட்டீங்கன்னா, துறவரம் அப்படின்னா துறவின்னு தான் ஐயா முதல்ல அதுக்கு சொன்னாங்க. துறவி அப்படின்ட்டுருவாங்க, எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இதில் இப்படி என்னுடைய இந்த விளக்காதுகளில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வகுப்பு எடுத்துருக்கிறேன் இதை பற்றி. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மகான்களும் சொன்ன விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லறத்திலேயே தான் இந்த துறவரம் மேற்கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு நீங்கள் போய் பண்ண முடியாது, நீங்கள் அதை அடைய முடியாது, நீங்கள் அதை போன நோக்கமே அடைய முடியாது அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களும். நீங்கள் இது நம்ம பக்தி மார்க்கத்திலேயே எடுத்துட்டீங்கனாலும் சரி, கீதையிலே அதை தான் சொல்கிறாங்க. கீதையிலும் அதுதான், எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுதுங்க. நீங்கள் இல்லறத்துல தான் துறவரமும் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பற்று இல்லாமல் இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல அப்படிப்பாங்க. தாமரை இலையில தண்ணீர் பார்த்துருக்குறீங்களா? அது ஒட்டாது உருண்டுட்டே இருக்கும். அதுதான் நம்ம இதுல ஒரு வித்தியாசம் இல்லைங்கன்னா, நூல் இலையில தான் இந்த வித்தியாசம். நம்மளுக்கு அதனாலதான் அதை புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்க. அந்த பற்றுக்கும் இந்த கடும் பற்றுக்கும் அந்த நூல் இலையில தான் வித்தியாசம் இருக்கும். தாமரை இலை மேல தண்ணி இருக்கணும், ஒட்டாம இருக்கும். அதுதான் நம்ம அந்த இதே நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுதான் இப்ப என்னுடைய அனுபவத்துல அது நல்லா எனக்கு அது தெளிவா புரிய ஆரம்பிச்சு. அப்போ இந்த இது பிறப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறப்பின் நோக்கமே அந்த இறைநிலையை உணர்தல் தான். இறைநிலை உணர்ந்தாதான் திருவள்ளுவரும் கூட அந்த குறள் சொல்லிக்கிறாரு. நான் உங்களுக்கு அது சொல்றேன், விளக்கமாக தான் சொல்றேன். அப்போ இந்த இல்லறத்தில் இருந்துதான் துறவரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு கதை உதாரணம் ஒன்று சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது நம்ம இதுல வர்றதா மகரிஷியோட இதே தான். அது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திருமணமாகி அவருக்கு ஒரு பெண் குழந்தைங்க, ஒரு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தை நல்லா 6 வயசு குழந்தையாயிடுது. அவங்க மனைவி எல்லா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. அவருக்கு ஆன்மீகத்துல நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கு. இப்போ குடும்பத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு, இறைநிலையை அடிக்கடி இறைநிலை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறார். ஒரு இதுல நம்ம மகரிஷி மாதிரி ஒரு மகான்கிட்ட கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு, ஐயா நான் துறவரம் குடும்பத்தை விட்டுட்டு துறவரம் போயிடலாமான்னு இருக்கிறேன். என்னாரும் மனைவி குழந்தைகளோட குடும்பத்தையும் நல்லபடியாக நடத்துறேன். இருந்தாலும் இந்த இறைநிலையை உணரும் போது பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் விட்டுட்டு அந்த இறைநிலை மேலேயே எனக்கு, இறைவன் மேலேயே எனக்கு உணர்வா இருக்குது, அந்த இறை உணர்வே இருக்குது. அதனால நான் துறவரம் போயிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு, இந்த மகான் சொல்றாரு, இப்போ இவர் கேட்கறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் கேட்கிறாரு, இப்போ இறைவன் எங்க இருக்கிறார்? நம்ம சொல்ற எல்லாமே நம்மளுடைய இதே தான், நம்மளுடைய தத்துவம் தான் இதுல அருமையா இருக்கும். ஏன்னா மகரிஷியினுடைய தத்துவங்களை விட்டு நீங்க வேற, அவர் வாழ்க்கை உலக வாழ்க்கை அத்தனையுமே சொல்லிட்டார். இறைநிலையிலிருந்து நம்ம வரைக்கும் இதை விட்டு வேற எந்த அமைப்பிலேயே இவ்வளவு விஷயங்களையும் ஒன்னா சொன்ன ஒரு இதுவே எனக்கு தெரிஞ்சில்லை. என்னுடைய இதுல எந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னாலும் மகரிஷி விளக்கம் கொடுத்துக்கிறார். அப்போ இதுக்கும் விளக்கம் சொல்றாரு. அந்த துறவரம் கொள்ளாம அப்படின்னா இப்போ என்னங்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மகான் அவர் சொல்றார், நம்ம மகரிஷி மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒண்ணு நடந்தது இது. அப்போ அவர் கேட்டிருக்கிறாரு, அப்போ நம்ம என்ன சொல்றோம், இறைவன் வெட்ட வழியாக இருக்கிறார் அப்படின்னு.
நம்ம தத்துவத்தில் அதானே சொல்றோம், இறைவன் வெட்ட வெளியா இருக்கிறார். அப்போ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இப்போ தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லா பக்கம் நீக்கமர நிறைந்திருக்கிறார். எல்லா பொருள்களையும் காணும் இறைவனை காண்கிறோம் அப்படிங்கிற அதுதான் உண்மையான விஷயம். நீங்க அதை நிறைய நீங்க உங்க வாழ்க்கையில வேதாத்திரிய அனுபவத்தை எடுத்தீங்கன்னா, நான் இது எல்லா பக்கமும் போற பக்கம் இதை சொல்லுவேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள்ல வேதாத்திரியத்தை பாருங்க. ஒரு பாடலை கேட்டீங்கன்னா கூட அந்த பாடல்ல நம்மளுடைய தத்துவம் வரும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல ஒரு பாடல் பாடு, ஓம் நமச்சிவாயான்னு ஒரு பாடல் வந்துருக்கு இல்லைங்களா, அதை கேட்டுக்கிறீங்களா? அதை கேட்டு பாருங்க, நம்ம தத்துவம் அப்படியே வரும் அந்த பாடல்ல. அப்ப எந்த இடத்துல நீங்க நின்னீங்கனாலும் அந்த வேதாத்திரியத்தினுடைய தத்துவத்தை நீங்க உணரலாம். அப்போ எல்லாமாவே இறைவன் இருக்கிறாரு. அப்ப நீங்க இதை விட்டுட்டு வெளியே போய் எங்க நீங்க துறவரம் அப்படிங்க எப்படி இறைவனை உணர்வீங்க? உங்க மனைவிக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், அந்த 6 வயசு பொண்ணுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். துறவரம் போறான்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். எல்லாமே இல்லைங்களா, எல்லாருமே இருக்கிறார். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறாங்க. சரி, குழந்தையும் தெய்வம் ஒண்ணு நீங்க சொல்லிக்கிறீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, அப்ப ஏன் இப்ப நம்மள தெய்வம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? குழந்தையை பார்த்தா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஒத்துக்கிறோம், இது யாருக்கு மாற்று கருத்து இல்லை. குழந்தையை பார்த்தா தெய்வத்தோடு ஒண்ணுங்கிறோம். ஏன் அது பெருசானா கொஞ்சம் பெரிய வயதான மறுபடியும் அவனை தெய்வம்னு சொல்றது இல்லை. இப்ப நம்மளும் அதே தானே, குழந்தைன்னு தானே வந்திருக்கிறோம். ஏன் சொல்றது இல்லை? என்னங்க அதுதான் என்னன்னா, இறைவன் எல்லாத்துக்குள்ள இருக்கிறான், அது மறைக்கப்பட்டிருக்கிறான். திரை ஓட்டு மறைக்கப்பட்டிருக்கு, ஆணவம் கண்பும் மாய் மாதிரி மறைச்சிருக்கு. அதை விளக்குனீங்கன்னா நீங்க இறைவன் அடைஞ்சிடலாம். ஒரு அற்புதமான விஷயம். இந்த 7 திரை விளக்கி காமிக்கிறாங்க இல்லைங்களா வள்ளலாருடைய, நம்மளுக்கு மகரிஷிக்கே குருமகான் அவர். அப்போ அந்த 7 திரை விளக்கணுங்க. எல்லாத்துக்குள்ளேயும் எங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இந்த இறைவன் இருக்கிறார். அது அந்த வயசுக்கு அது இருக்குது, அதுக்கு மேல அது இது மறைச்சிடும். அப்போ அதுதான் அவர் அதைத்தான் சொல்றார் அந்த மகான். இது உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், உங்க மனைவிக்குள்ளும் இருக்கிறார். அப்போ உங்க மனைவிட்ட இறைவனை பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட இறைவனை பாருங்க. நீங்க துறவரம் போய் என்ன ஒண்ணு போனீங்க, சரி இதெல்லாம் விட்டுட்டு போய் நீங்க என்ன எப்படி இறைநிலை அடைவீங்க? அதே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதானே. ஏன்னா நம்ம பிறப்பே கடமை செய்வது. அப்பா அம்மாவை பார்க்கணும், பிறந்த குழந்தைகளை வளர்த்தணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் திருமணம் செஞ்சு வச்சு அந்த கடமையை பார்க்கணும், பேரம் பேட்டி பார்க்கணும். இதுதான் நம்ம கடமை. நம்மளுக்கு முன்னாடி அப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கிறாங்க. நம்ம கடமைக்காக நம்ம பிறப்பினுடைய இதே நம்ம கடமை செய்யறதான். கீதையில அதைத்தான் சொல்லுவாங்க, கடமை செய் பலனை எதிர்பாராதே. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு, அப்போ நீ இதை விட்டுட்டு நீங்க எப்படி வெளியே போய் இதையெல்லாம் திறந்து விட்டுட்டு நீ எப்படி போய் நீ வெளியே போய் நீ இறைநிலை அடைவே? நீங்க ஒன்றும் இல்லை, உங்க உலகத்துல சமுதாயத்துல நீங்க இந்த உறவு இல்லாம நீங்க போட்டிருக்கிற உடையோட சமுதாயத்திலிருந்து வரும், போட்டிருக்கிற ரோடு சமுதாயத்துக்குள்ளதான் நீங்க அதுக்குள்ள ஒரு அங்கமா இருக்கிறீங்க. இதை விட்டு நீங்க எப்படி போவீங்க? நீங்க துறவியே ஆனாலும் நீங்க துறவி ஒரு இடத்துல ஒரு துண்டு கட்டுற கூட அந்த துண்டு ஒரு நெசவாளி நெஞ்சாதான் அந்த துண்டே கட்ட முடியும். பசிக்குது, உணவு வேணும், துறவியா போனாலும் உணவு வேணும் இல்லைங்களா, சாப்பாடு வேணும். அது நீங்க எங்க ஒரு பக்கம் யாசகம் எடுத்துதான், யாசகம்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மகரிஷி கிட்டத்தை இதோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு மகரிஷி, ஐயா நான் இந்த மாதிரி துறவரம் போலான்னு இருக்கிறேன். சரி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு இருக்கிறார். திரும்ப கேட்டிருக்கிறார். அப்போ சரி நானும் வரேன், 2 பேரும் போகலாம். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறார். உணவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கிறார். யாசகம் தான் எடுக்கணும். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம மனைவி வீட்டு போய் அதிகாரம் பண்றோம், சோறு ஓட்டு வை அப்படிங்கிறோம், உட்கார்ந்துட்டு சோறு ஓட்டு வைங்க அப்படிங்கிறோம், தட்டை கழுவி வை அப்படிங்கிறோம். நீங்க அங்க போய் யாராவது எனக்கு சோறு ஓட்டு வைங்க போட்டு வைப்பாங்களா? தட்டை கழுவி வச்சிருவாங்களா? துணிமணி எடுத்து கொடுப்பாங்களா? அப்போ துறவரம் இவர் அதைத்தான் கேட்டிருக்கிறார். அப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும் பொருளாதாரத்துக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு மடத்துல போய் 2 பேரும் வேலைக்கு சேர்ந்துக்குவோம். அங்க கூட்டுறது கழுவுறது எல்லாத்தையும் செய்வாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க எது செஞ்சாலும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மகரிஷி கேட்டுக்கிறாரு அந்த நண்பர்கிட்ட. அவர் யோசனை பண்ணிட்டு, வேண்டாங்க இதையெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, நான் துறவரம் போறது மட்டும்தான் நினைச்சேன், உணவுக்கு என்ன பண்றது, பொருளாதாரத்துக்கு என்ன பண்றதுனால நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி மகரிஷிகிட்ட அவர் அப்புறம் தான் சொன்னாராம். இதுக்கு வழிகாட்டின மகான்கள் நம்ம நிறைய இருக்கிறாங்க. நம்ம இல்லறத்திலேயே துறவரம் அடைந்தது ஒரு நல்ல ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு நம்ம வேதாத்திரி மகரிஷி தான். அன்னை யோகாம்பாளுடைய இல்லறத்திலிருந்து துறவரம் அந்த இறைநிலையை உணர்ந்தவர்கள் நிறைய உணர்றதில்லைங்கன்னா, அந்த இல்லறத்துல இந்த கடமையை சரிவர செய்யாதவர்கள் இறைநிலையை உணர முடியவில்லை.
அதனால உணர முடியல. இதை இதுலேயும் அந்த இல்லறத்துலேயும் அந்த உறவுமுறையும் தெளிவாக கொண்டு போனவங்கனால தான் அந்த இறைநிலையை உணர முடியும். அதுக்கு தான் நம்ம பயிற்சியை கொடுத்துக்கிறாங்க. ஏன் தவம் பண்ணுறோம், ஏன் உடற்பயிற்சி பண்ணுறோம், இது எல்லாமே இதுக்கு எல்லாம் மகரிஷி வடிவமைச்சிக்கிறாருன்னா காரணம் நீங்கள் கடைசியில் அதுக்கு அந்த இறைநிலை உணர்வுக்கு இது எல்லாமே வடிவமைச்சிக்கிறார். மிகவும் அற்புதமாக அதை வடிவமைச்சிக்கிறார். அது மாதிரி அதே அளவில் பார்த்தீங்கன்னா இந்த இறைநிலை உணர்வது அப்படிங்கிறது, இறைநிலை உணர்வது தான் நம்மளுடைய நோக்கம், மனித பிறவியினுடைய நோக்கம். எல்லாத்துடைய நோக்கமே இப்போ நீங்கள் எல்லாமே பெரியவங்களா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்குவீங்க. சின்னவங்களை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா தெரியாது. ஏன்னா அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை உணர மாட்டாங்க. நம்மளை போல ஓரளவுக்கு ஒரு 50 வயசு தொட்டவங்க நீங்கள் ஒன்றும் 50-60 வயசு வாழ்ந்தவங்க நீங்கள் கேட்டு பாருங்க, என்னங்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. நல்லபடியாக நல்லா வாழ்ந்து முடிச்சாச்சு. ஒரு 70 வயசு இருக்கிறவங்கள முதல்லலாம் நான் சின்ன பையனாக இருக்க 90-100 வயசுலாம் இருந்தாங்க. இப்போல்லாம் கம்மி ஆகிட்டு வந்துடுது. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைவா வாழ்ந்தாச்சு, பேரம் பேத்தி பார்த்தாச்சுப்பா, இனி நான் நல்லபடியாக இறைநிலை அடைஞ்சா போதும். அதுலேயும் நீங்கள் என்ன அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அது நம்ம நினைக்கிற அப்படித்தான் எல்லாருமே. ஆனால் அது ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் இதுகளில் கூட பார்க்கலாம், இறைநிலை அடைந்தார், காலமானார் அப்படின்னு எல்லாம் வரும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த துறவரத்தில் தான் அதுதான் நம்மளுடைய நோக்கம். அது இந்த வழியில தான் அது கொண்டு போகும். நீங்கள் அது இறைநிலை அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய பதிவுகளுக்கு தான். இந்த 7 பிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த 7 பிறப்பும் இந்த பதிவை நீங்கள் கழிச்சிங்கன்னா தான் நீங்கள் அங்கே இறைநிலையை அடைய முடியும். திருப்பி பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும். இந்த 7 பிறவியில் அந்த பிறப்பை கலைக்கணும். சரி, அந்த பிறப்பு மறுபிறவி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மறுபிறவி அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறுபிறவி எப்படி வருது? பதிவுகள் நீங்காமல் இருக்குதுங்க. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனித பிறவி எடுக்கிறீங்க வைங்க, எப்படி வரணும்? ஒரு குழந்தையாத்தானே வரணும். அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா போய் நீங்கள் சுத்த வெளியோட கலைந்து இறைநிலையோடு இணைந்தால் மட்டும்தான் நேராக நீங்கள் இறைநிலையே போயிடுதுன்னா அதுதான் அந்த புண்ணிய ஆன்மா. அதுக்கு திரும்ப பிறப்பு இல்லை. ஆனால் அந்த 7 பிறவி நீங்கள் கழிக்க வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிறவி எடுத்து தான் ஆகணும். அப்போது அந்த பிறவி எப்படி, இப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் இறைநிலை ஆன்மா உங்கள் உடலை விட்டு போகுது, அந்த ஆன்மா போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் இப்போ பேரியக்க மண்டலத்தை அணுவாக மாறுது. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. திரும்ப அணுவாக மாறி அணுவிலிருந்து திரும்ப பஞ்சபூதங்களாக மாறி திரும்ப தாவரங்களிலிருந்து திரும்ப ஒரு வாழ்க்கை ஒரு வட்டங்கள் மாதிரி அந்த சுழற்சியில் என்ன ஆகுதுன்னா நம்ம தாவரங்கள் ஆகுது, இல்லை அந்த உணவாக திரும்ப மாறுது. நம்மளுக்குள்ள உணவாக மாறி 7 தாதுக்களாக மாறி வித்துவாக மாறி திரும்பவும் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அதே உயிர் தான், அதே ஆன்மா. இதுதான் அந்த வட்டம். இது நீங்கள் நல்லா நிறைய உங்களுக்கு நம்ம மனவளக்கலையிலே இது நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு எப்படி மறுபிறவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ஒரு உயிராக வரணும். அது மனிதனாக வரணும்னாலும் அந்த வழியாக தான் வரணும். வேற மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் அது அந்த தலையை திங்கும் போது அது ஆடு சாப்பிடுதுன்னா அதே அந்த அணு தான் அப்படியே மாறி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம் எப்படி ஆகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் போய் பாருங்கள், அந்த மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஒரு பாசிப்பருப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் வச்சுருந்தீங்கன்னா பூச்சி பிடிச்சிடும். ஒரு பழத்தை 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ஆகிடும் ஒரு குழு. இப்போ மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வண்டு, இதுதான் அந்த தன்மாற்றம். நீங்கள் அதை உணர்றது, இதை கவனிச்சிங்கன்னா அதை உணரலாம். எப்படி உயிரின தன்மாற்றம் ஏற்பட்டதுன்னா நீங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். அதுக்கு நான் சொன்ன வேதாத்திரியத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அதை பாருங்கள். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என்ன நடந்தாலும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கும் இது தெளிவாக இருக்கும். அற்புதமான மகான் இவர் அடைஞ்சிருக்கல, நம்மளாம் அடைஞ்சதுக்கு இவர் கொடுத்து வச்சிருக்கு. இந்த மகான்களை இருக்கிறவங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். அப்படித்தான் அந்த மறுபிறவி தன்மாற்றம் ஆகும். நீங்கள் எத்தனை பிறவி அந்த 7 பிறவிக்குள்ள வந்து தான் நீங்கள் அதை கழிச்சுன்னா நீங்கள் இறைநிலையோட சென்றார். அப்போது இல்லை, அப்போ அது வரைக்கும் நம்ம அதுதான் அது பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் அதில் அந்த குடும்பத்தில் அந்த கடமை ஆற்றும் போது தான், கடமை ஆற்றும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் மேற்கொள்ளணும். அந்த துறவரம் தான் நம்ம அந்த கடமையை கரெக்டாக செய்யணும். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அந்த கடமைங்கிறது அதுதான். அது எல்லாமே தெளிவாக நம்ம கொண்டு போகிறது தான் நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கமாக தான். திரும்ப வாழ்வின் நோக்கம் அந்த இறைநிலை அடைகிறது. வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி அது
நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கை வட்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி வருதுன்னா இப்படித்தான் விளக்கம். திரும்ப அணுவாகி திரும்ப அந்த உயிர் ரொட்டேஷன். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை இப்போ நம்ம இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ மரத்தில் தலை காஞ்சி போகுதுங்க. தலை காஞ்சி போகுது, வறண்டு போது வைங்க. நம்ம கிராமத்திலே சொல்லுவோம், வறண்டு கீழே விழுது. அது திரும்ப என்ன ஆகுதுங்க, மண்ணுக்குள்ளே போகுது. திரும்ப மரத்துக்கு என்ன ஆகுது, உரமாகுது. மரம் வேறு உறிஞ்சுது. அப்போது திரும்ப தலை உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி தான் மனித பிறவினா அந்த அணுவாய் தான் திரும்ப அது வரும். அது இறைநிலையோடு சேர்ந்துட்டுன்னா நீங்கள் புண்ணியம். இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு 5-6 பிறவி வந்து நீங்கள் அவங்களுக்கு குழந்தை இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் அனுபவத்தில் குழந்தை இருக்கலைன்னா அவங்களுக்கு புண்ணியப்பதிவு, பாவப்பதிவெல்லாம் கழிஞ்சிருக்குது, புண்ணியப்பதிவு இருக்குது. ஆனால் அவங்க அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மனவளப்பிள்ளைகளை வந்ததுனால தான் நம்ம இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று அவங்க பண்ணுவாங்க. அப்போ பாவத்தை அது பண்ணுவாங்க. நம்ம இதே என்ன வினைப்பதிவு தானே, நம்ம குழந்தைகளே என்ன வினைப்பதிவு தானே, அதில் வந்தது தானே, அது கழிக்கிறக்காகத்தானே நம்ம நம்ம பையன் குழந்தைகளா அது. அப்போது அவங்கள மகரிஷிக்க ஏன் குழந்தைகளையும் அவங்க தான் புண்ணியம். அது இறைநிலை அடைஞ்சார், இறைவனோடு கலந்துருக்கிறார். அவர் பிறப்பில்லை, இறைநிலையோடு இருக்குங்காட்டி தான் நம்மளை அந்த இறைநிலை கலந்துருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் அந்த அருளை வழங்கிட்டு இருக்கிறார், இறை அருளை வழங்கிட்டு இருக்கிறார். குருவர்களோடு சேர்த்து அந்த இறை அருளையும் வழங்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அதனால தான் நீங்கள் 2வது திருமணம் எல்லாமே நம்ம உணவன பிள்ளைகளை பயிற்சி எடுத்ததுனால சொல்கிறேன். 2வது திருமணம் செஞ்சும் என்ன குழந்தை, அதுதான் அந்த புண்ணிய பதிவு. இது மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். குழந்தை இருக்காதவங்களுக்கு அவங்க திரும்ப ஏதாவது பண்ணுறாங்க, அவங்க அந்த புண்ணியம் பதிவு இருக்கிறது. அந்த பதிவுக்கு இந்த இல்லறத்திலேயே நீங்கள் அந்த துறவரத்தை கொண்டு போகணுங்கிறது. இதில் திருவள்ளுவர் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம மகரிஷியும் அன்னை லோகாம்பாலும் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிருபானந்த வாரியார் ஒரு ஆன்மீகத்திலிருந்து அவர் ஒரு துறவி மாதிரி இல்லறத்திலிருந்து ஆன்மீகம் அடைந்தவர். ஒரு இன்னொரு முக்கியம் நம்ம திருவள்ளுவர். மகரிஷி எடுத்துக்காட்டுறதே வந்து திருவள்ளுவரை தான் அதிகம் எடுத்துக்காட்டுவார். ஒரு மிகவும் வள்ளலார் திருவள்ளுவரெல்லாம் தான் அவர். திருவள்ளுவர் நம்ம மகரிஷி மாதிரியே அவர் சொல்லாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே திருக்குறள் சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் எதை எடுத்தாலும் அது திருக்குறள் விளக்கம் இருக்கு. நீங்கள் இதையும் பாருங்க, திருவள்ளுவர் எதை எடுத்தாலும் திருக்குறள். அந்த துறவுக்கு கூட 10 குறள் எழுதிக்கிறார். அப்படின்னு பார்த்துங்க, 10 குறள் எழுதிக்கிறாரு. அதில் ஒரு 3 குறள் முக்கியமானது, நான் அது மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த துறவு உதட்டில் கூட அந்த குறளில் கூட முதல் குறளை பார்த்தீங்கன்னா உதடு ஒட்டாமல் அந்த திருக்குறள் எழுதிக்கிறார். அது எவ்வளவு ஒரு முக்கியம் பார்த்தீங்க. அந்த துறவுங்கிறது இந்த 2 உதடு ஒட்டாத கூட அந்த குறள் என்னன்னா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இந்த நீங்க வார்த்தை சொன்னீங்க உதடு ஒட்டாது. நீங்க சொல்லி பாருங்க, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். முதல் குறளை உதடு ஒட்டாம 2க்கும் உறவு இல்லாம துறவுல எழுதிக்கிறார் அந்த குறள். அந்த குறளுக்கு என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, எது மேலேயும் அதிகமாக பாசம் வைக்காதீங்க. யாதனின் நீங்கியான், அந்த பாசத்தை கொஞ்சம் குறைச்சி வைங்க. அதனின் இளன், அது மேல அதிகமா பற்று வைக்காது அப்படிங்கிறதுதான் அந்த குறளுக்கு ஒரு விளக்கம். ஆனா அதே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி குறளை என்னன்னு எழுதிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 10வது குறளை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடல். இது எல்லாமே ஒட்டித்தான் வரும். நீங்க சொல்லி பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடல். இந்த பற்றற்றான்னா யாருங்க? பற்றற்றான் அப்படின்னா யாரு? அதான் இறைவன் தானே. இறைநிலை தான் பற்று, இறைவன் பற்று இருக்காது. அப்போ நீங்க இந்த பற்றை விடணும்னா கூட இந்த இறைவனை பற்றிட்டீங்கன்னா இங்க இருக்கிற பற்றுகளை விட்டுருவீங்க அப்படிங்கிற. பற்று விடுறதுன்னா முழுசா விடுறது இல்லை, அதுல அந்த அளவு முறை கண்டு, அதான் அந்த உறவும் துறவுலையும் அளவு முறை கண்டு நீங்க அதை பண்ணிக்குவீங்க. அப்போ நீங்க இறைவன் மேல அந்த பற்ற வைக்கணும் அப்படிங்கிற. அப்போ அதைத்தான் அவர் அவ்வளவு விளக்கமா திருவள்ளுவர் அதை சொல்லிக்கிறார். அதான் நீங்க எதான்னு சொன்னாலும் வள்ளுவனும் வாசியும் போல அப்படிம்பாங்க. அவரும் அந்த குடும்பத்தில் இருந்துதான் இவ்வளவு ஞானத்தையும் எழுதி அந்த இறைநிலை உணர்ந்து அந்த ஞானம் அடையிலின்னு இதெல்லாம் எழுத முடியாது யாருனாலையுமே. அந்த நீங்க இறைநிலை உணர்ந்தவர்கள் தான் அதை எழுத முடியும். நம்ம பாரதி கூட இந்த பாட்டு எழுதியிருப்பார், காக்கை செறிய நிலை நந்தனாலா பார்க்கும் நிறம் எல்லாம் கருமை நிறம் தோன்றுகிறார். அவர் அந்த ஞானம் அடைஞ்சதுனால தான் அதை எழுதிக்கிறார். கண்ணதாசன் அதே மாதிரி எழுதியிருப்பார். அவங்க எல்லாமே அந்த இறைநிலை உணர்வதனால தான் அதை எழுதுறாங்க, உணராமல் எழுத முடியாது. அப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவரும் எழுதிக்கிறார். இந்த பிறப்புக்கு சொல்றாரு பார்த்தீங்களா, நம்ம வள்ளுவர் வந்து பிறப்புக்கு சொல்றாரு. அந்த பிறவிகள் சொன்னோம் இல்லைங்களா,
அதுக்கு ஒன்று சொல்றாரு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் பற்று நிலையாமை காணப்படும். நீங்க இந்த பற்று வச்சு இந்த சிக்கலுக்குள் இருந்தீங்கன்னா அந்த பிறப்பை அறுக்காம